Hi brothers and sisters, welcome to this new video. First வந்து அதானி வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறாரு. அதானி போர்ட்ஸ்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறாருன்னா அது ஒரு காம்ப்ளிகேட்டடு இன்னும் நல்லது தெரிய வரும். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன்லேருந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் சொல்கிறாங்க. காம்ப்ளிகேட்டடாக இருக்குல்ல. மொத்தத்தில் அதானி வந்து ஸ்டெப் டவுனாங்கிறது ஒரு நியூஸ் வந்திருக்குது. நம்பர் 1. ரெண்டாவது வந்து நிஃப்டி வந்து இப்போது ஒரு கம்ப்ரெஸ்ஸாக ஆயிருக்கு. இதை தான் நம்ம டெக்னிக்கல் அனலிஸ்டில் பார்க்க போகிறோம். இனிமேல் எப்படி என்ன ஆகலாம், இதுக்கு முன்னாடி எப்படி ஆச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நம்ம முன்னாடியே நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அது கீழ் நோக்கி ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சது, கீழ் நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? காலையில் குளோபல் மார்க்கெட்டு வந்து அப் சைடு, நம்ம மார்க்கெட் வந்து நியூட்ரல், எஃப்ஐ வந்து டவுன் சைடு, ஏடிஆர் மிக்ஸ்டு, டெக்னிக்கல் வந்து சப்போர்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. அப்போ ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கலாம்னு நம்ம இல்லாட்டி எனி நியூஸ் கேன் சேஞ்ச் நம்ம இது பண்ணியிருந்தோம். இப்போ என்ன நடந்துருக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த சார்ட்டை நான் 5 மினிட்ஸ்க்கு மாத்திரேன். 4 வே மூவ் ஆயிருக்கு இன்னைக்கு, ரைட்டா? அதுக்கு முன்னாடி இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 2% கூலாகி 11.71. அதே மாதிரி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இன்னைக்கு வாலட்டைலாக நடந்து முடிஞ்சது. ஆர்பிஐ பாலிசி நாளைக்கு இருக்கு, அதுக்கான வெயிட் பண்றாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டை திசையை மாற்றம் ஏற்பட்டது ஹெவி வெயிட்ஸ் தான். இந்த ஹெவி வெயிட்ஸ் சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் மார்க்கெட் வேற மாதிரி போயிருக்கும். அதே மாதிரி ஐஎன்ஆர் வந்து 87.89ங்கிற ஒரு புதிய லோவை கிரியேட் பண்ணி இப்போ 87.78 இருக்கு. எல்லாமே ட்ரம்புடைய தாரிஃப்னாலையும் ரிசல்ட் பிரச்சனைனால தான். சரியா? இப்போ காலையிலேயே டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தோம். டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. அதில் நிறைய முக்கியமான ஸ்விங் ட்ரேடிங் பற்றி, மற்ற சார்ட் பேட்டர்ன் பற்றி எல்லாமே அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரியா? அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டியில் டவுன்னு போட்டிருந்தேன். கிஃப்ட் நிஃப்டி டவுனாக ட்ரேட் ஆனதுனால டெலகிராமில் டவுன் போட்டிருந்தேன். இன்னைக்கு க்ளோஸ் வந்து நேற்றைய க்ளோஸ் 24,728, இன்றைய ஓப்பன் 24,720, ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. 9:15 பாருங்க புதிய ஒரு ஹையை கிரியேட் பண்ணிச்சு. அதுதான் இன்றைய ஹை கூட 24,733. 10 மணிக்கு பாருங்க மடமடன்னு அப்படியே கீழே விழுந்துச்சு. எப்படி செங்குத்தா கீழே விழுந்த மாதிரி ஒரு 150 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி 24,593 வந்தது. அதுக்கப்புறமா மெதுவா அப்படி மேலே ஏறிச்சு. 10 மணிக்கு 24,590, 24,668, 12:10க்கு 75 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. அப்புறமா 3:30 மணிக்கு 2:45 மணி வரைக்கும் 24,590, 75 பாயிண்ட்ஸ் மறுபடியும் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறமா 3:30 மணி வரை மெதுவாக மூவ் ஆகி ஒரு 60 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸ் மேலே போய் 24,649 க்ளோஸ் ஆச்சு. டே கேண்டலுக்கு மாத்திடுறேன். இன்றைய ஓப்பன் வந்து 24,720, ஹை 24,733, லோ 24,590, க்ளோஸ் 24,649. ஒரு 143 ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த கம்ப்ரஸ் என்ன நடக்கலான்ட்டு. 0.3% இன்னைக்கு டவுனு, 73 பாயிண்ட்ஸ் டவுனு. சப்போர்ட் வந்து 24,500 அகைனு, ரெசிஸ்டன்ஸ் 24,800, 25,000. அட்வான்ஸ் வந்து 1,069, டெக்லைன்ஸ் 1,608. கரெக்டாக கிராஸில் ரெண்டையும் நிறுத்தா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ரெட் கேண்டில் 25, கிரீன் கேண்டில் 26. டாப் கெய்னர் வந்து இண்டஸ் இந்தியா 1.25% அப்பு, டைட்டான் 1.25% அப்பு, மாருதி 1.5% அப்பு, எஸ்பிஐ லைஃப் 1.5% அப்பு. டாப் லூசர் ஏற்கனவே ஹெவி வெயிட் கீழே இறங்கிட்டு வந்ததுன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு அதானி போர்ட்ஸ் வந்து 2.25% டவுனு. முன்கூட்டியே அந்த ஒரு ஸ்டெப் டவுனுங்கிற நியூஸ் காரணமாக கீழே இறங்கியிருக்கலாம். அப்புறம் அதானி என்டர்பிரைசஸும் 1.5% டவுனு, ரிலையன்ஸ் 1.5% டவுனு, இன்ஃபோசிஸ் 1.5% டவுனு, ஐசிசி 1.25% டவுனு. வெயிட்டேஜ் 79 பாயிண்ட்ஸுக்கு ஏர்டெல் +10, பாக்கி எல்லாமே மைனஸ். ரிலையன்ஸ் -30, ஐசிசிஐ -30, HDFC -25, இன்ஃபோசிஸ் -16. பேங்க் நிஃப்டி பாருங்க, நம்ம ஏற்கனவே அனலைஸ் பண்ண மாதிரி இதை பாருங்க, நம்ம ஒரு புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன், அதை பிரேக் அவுட் கொடுத்துச்சு, புல் பேக் போச்சு. இந்த சார்ட்டை நான் அழிக்காம அதுக்கு தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கீழ் நோக்கி வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி கீழ் நோக்கி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை கிரியேட் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணிட்டு இப்போ கீழ் நோக்கி வருதோங்கிற ஒரு ஐயா இருக்குது. இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் டெக்னிக்கலில். இதுக்கு முன்னாடிலாம் எப்படி நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 55,648, 55,202, 450 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி. சப்போர்ட் 55,000, இந்த இடம் அந்த ஒரு ரவுண்ட் ஃபிகர், ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபிகரு. ரெசிஸ்டன்ஸ் 56,000, கிரீன் கண்டில் 4,
ரெட் கேண்டில் 8. கோல்டை பொறுத்தவரை இன்னைக்கு 33,353. ஆனா போர்ட் ரேட் வந்து இது பண்ணிருக்கு, புதிய பிரைஸ் வந்திருக்கு இன்னைக்கு 9,370. இது வந்து 125 ரூபாய் வெள்ளி. இதை பாருங்க, நம்ம ஏற்கனவே இதை அனலைஸ் பண்ணாதான் இது ஒரு பேரலல் சேனலை மேலே வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்கிட்டு இருக்கு. இதோட லைஃப் டைம் 3500. சில்வர் சேம் அதே மாதிரி தான் 37.33 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ல தான் அதை கீழே தள்ளப்பட்டுச்சு சில்வரை பொறுத்தவரை. அதே மாதிரி இன்னைக்கு பிட்காயின் 1,14,927. அதோடைய லைஃப் டைம் 1,23,236. யூஎஸ் ஆயில் இன்னைக்கு 1% டவுன் ஆகி 65.48. எல்லா இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லாமே அப்சைடு தான். டோ ஜோன்ஸ் ஃபிளாட், S&P 500 1.5% அப்பு, நாஸ்டாக் 2% அப்பு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.5% அப்பு, இட்டாலி CSE 1.25% அப்பு, டிஎக்ஸ் ஜெர்மனி 3/4% அப்பு, ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.5% அப்பு, தைவான் 1.5% அப்பு, கொரியா கோஸ்பி 1.5% அப்பு, எஸ்சிடி காம்போசிட் 1.5% அப்பு, ஜாகிரதா இந்தோனேஷியா 0.5% அப்பு, சைனா சங்கே 1% அப்பு. சரியா? அதே மாதிரி இந்த ஆப்ஷன் செயின் பாருங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சப்போர்ட் சைடும் இருக்குது, இது சைடும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் சைடும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சமமா இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு இதே டேட்டா கண்டினியூ ஆனால் மிடில் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்ல முடியலாம். ஆனா லைவ் மார்க்கெட்ல எதுவும் மாற்றம் வரலாம். 24,000 1 லட்சத்தி சில்லற இருக்கு. 24,500, 24,600 சப்போர்ட் சைடு. ரெசிஸ்டன்ஸ் சைடு வந்து 24,700, 24,800, 24,900, 25,000, 25,000 எல்லாமே 1 லட்சத்துக்கு மேல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரியா? அதே மாதிரி பிசிஆர் ரேஷியோ வந்து செக் பண்ணும்போது 0.7235 இருக்கு. இது பேரிஷ் சென்டிமெண்ட்டுக்கு தான், அந்த ஒன்னுக்கு கீழே இருந்தா பேரிஷ் சென்டிமெண்ட். சரியா? சார் இன்னைக்கு ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை இன்னைக்கு முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து இந்தியாவுடைய S&P குளோபல் சர்வீசஸ் PMI வர வேண்டியிருக்கு. அப்புறம் S&P குளோபல் சர்வீஸ் PMI US இது வர வேண்டியிருக்கு. அப்புறம் ISM நான் மேனுஃபேக்சரிங் PMI, ISM நான் மேனுஃபேக்சரிங் பிரைசஸ் இதெல்லாம் US இது வர வேண்டியிருக்கு. நாளைக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு, அது முக்கியமானதாக கருதப்படுது. அதே மாதிரி FID ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை தொடர்ந்து அவங்க வித்துட்டு இருக்காங்க. நேற்று கூட 2,566 கோடிக்கு வித்தாங்க. அதுக்கு முந்தின நாள் வந்து 3,366 கோடிக்கு வித்தாங்க. போன மாசம் உள்ளவே 47,661 கோடிக்கு வித்தாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரியா? இதை பொறுத்தவரை கிஃப்ட் நிப்டி இந்த நேரத்தில் ட்ரேட் ஆகுறது, கிஃப்ட் நிப்டி பார்த்துடலாம். கிஃப்ட் நிப்டி ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆகுது. எங்கே க்ளோஸ் ஆச்சோ 3:30 மணிக்கு அதே இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பிரச்சனை இல்லை, ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பெரிய மாற்றங்கள் ஏற்படல. சில நியூஸ் வந்து ஜப்பான் நிக்கி இன்னைக்கு அப்பானது. ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியா டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணதுனால எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஜப்பானுக்கு மூவ் ஆகலாங்கிற ஒரு இதுக்காக ஏறினதாக மின்ட்ல வந்திருக்கு செய்தி. அப்புறம் இந்தியா வந்து அன்ஜஸ்டிஃபைடு யூஎஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ரஷ்யாவில் வந்து நீங்க பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது, நாங்கள் உங்களுக்கு பெனால்ட்டி போடுவோம் சொன்ன விஷயத்துக்காக பதில் சொன்னது அன்ஜஸ்டிஃபைடு. இது பிபிசி, இந்துஸ்தான் டைம்ஸ், NDTV, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாத்துலேயும் வந்திருக்குது. அப்புறம் வந்து ரஷ்யா வந்து அமெரிக்காவை கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதாவது கான் ஃபோர்ஸ் கண்ட்ரிஸ் டு சூஸ் ட்ரேட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு ரஷ்யா. அதாவது யாரையுமே நீங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது வியாபாரம் பண்றதுக்கு அப்படின்னு. இது இந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்திருக்கு. அப்புறம் US ரஷ்யா இந்த நியூக்ளியர் வார், சப்மரீன் பிரச்சனை, அங்கிட்டு ஒரு நியூக்ளியர் விளையாட்டு போகுது. இது என்னமோ சாதாரண விளையாட்டு மாதிரி அவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அது அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. காசால மக்கள் சாப்பாட்டுக்காக கொல்லப்படுறதும் பசியினால சாகிறதும் தொடர்ந்துட்டு இருக்கிறதாக அல்ஜசீரால வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் வந்து ஃபுல்லாவே காசாவை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்க போறதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இது UN என்ன பண்ண போறாங்க, அமெரிக்கா என்ன பண்ண போகுது, மற்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ண போகுது, வர நாட்களில் நமக்கு தெரிய வரும். சரி, வாங்க டெக்னிக்கலா போயிடலாம். டெக்னிக்கலா இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். சரி, இப்போ வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் எல்லாம் ஒரு 1/4% டவுனு, 1/4% அப்படிதான், ரொம்ப ஒரு மாற்றம் ஏற்படல. ஆட்டோ செக்டர் ஒரு 1/4% அப்பு, இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1/4% டவுன், அப்படி மாறி மாறி இருக்கு. சரியா? சரி, இப்போ வந்து நிஃப்டியை பொறுத்தவரை இந்த பாருங்க,
இந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் கம்ப்ரஸ் ஆகும்போது என்ன ஆயிருக்குன்னு மார்க்கெட்ல ஒரு சின்ன உதாரணங்கள் பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த இடம் பாருங்க, இங்க பாருங்க, இங்கே இந்த இடத்த இந்த ரவுண்ட் பண்றேன், இந்த இடத்த உதாரணத்துக்கு எடுத்துங்க. இதே மாதிரியே மார்க்கெட் இப்போ கம்ப்ரஸ் ஆயிருக்கு, ரைட்டா? இந்த ரெட்ல இருக்குல்ல. அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் கீழே பிச்சுட்டு போயிருக்கு. எவ்வளவு பாயிண்ட்ஸ்? கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ் கீழே பிச்சுட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் மேல வந்ததுங்கிறது வேற விஷயம். அதனால இந்த கம்ப்ரஸ் ஆகிற இடத்துல கண்டிப்பா மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தே ஆக வேண்டும். ஆனா அது எப்பங்கிறது தான் $1,000,000 கொஸ்டின். இது ரொம்ப கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணுது, அப்படி மட்டும் புரிஞ்சுக்கலாம், ரைட்டா? நம்பர் 2, பேங்க் நிஃப்டி. இது பாருங்க, இது பிரேக் அவுட் கொடுத்து கீழே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கலாம், ஒரு ஃபிளாக் பேட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். மேல மூவ் ஆன ஃபிளாக் பேட்டர்ன் இந்த பாருங்க. இது ஒரு ஃபிளாக் பேட்டர்னு. இது வந்து மேல பிரேக் அவுட் கொடுத்தது, அப்படியே மேல போயிடுச்சு. இதே கீழே மூவ் ஆனதையும் பார்த்து செக் பண்ணிடுவோம். இப்போதைக்கு நம்ம கீழே தானே மூவ் ஆகுது, ரைட்டா? இது வந்து மேல அப் சைடு போயிட்டு இருந்தது, கீழே மூவ் ஆகுது. அந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது இது வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த பிக்கர் டைம் ஃப்ரேம்ல கம்மியாக தான் கிடைக்கும் மூமெண்ட்ஸு. இருந்தாலும் நம்ம செக் பண்ணுவோம். இது அப்படியே நான் 4 ஹவர்ஸ்க்கு மாத்திர பாருங்க, நிறைய இருக்கும். 4 ஹவர்ஸ்க்கு மாத்திட்டேன். இந்த பாருங்க, இது ஒரு ஃபிளாக் பேட்டர்ன், ஒரு ரைசிங் ஃபிளாக் பேட்டர்னு. இது வந்து பிரேக் அவுட் கொடுத்தது, புல் பேக் நடந்தது, அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இறங்குச்சு. ஸோ இதே மாதிரி இப்போ சமீபத்தில் நடந்திருக்கிற இந்த பேட்டர்ன் வந்து இந்த இடம், இந்த ஸ்விங்கு பக்கத்தில் வந்துருச்சு. இந்த ஸ்விங்குக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்விங்கை நோக்கி நகருமான்னு ஒரு ஐயா இருக்கு. 54,500 அடுத்த ஸ்விங்கு. வரும் நாட்களில் பார்ப்போம், சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராமில் ஸ்விங் ட்ரேடிங் இது அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு டெய்லி, நேற்று அப்டேட் பண்ணேன், முந்தின நாள் அப்டேட் பண்ணேன். டெய்லி முடிஞ்சளவு அப்டேட் பண்ண பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.